நம்ம லேடி சூப்பர் ஸ்டாரான நம்ம நயன்தாராக்கும் நெட்ஃபிளிக்ஸ்க்கும் சுத்தமா ஆகாது போல இருக்கு. மேபி ஜென்ம பகையா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னா அவங்களுடைய திருமணமான அந்த திருமண நிகழ்வையே ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ரெடி பண்ணி நெட்ஃபிளிக்ஸ்ல வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நெட்ஃபிளிக்ஸ் தரப்புலையுமே அதிகாரப்பூர்வமா அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. ஆனா இது வரைக்கும் அந்த படம் ஸ்டீம் ஆகவே இல்லை. நிறைய பேர் மறந்தே போயிருப்பீங்க. அதுக்கடுத்து கனெக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு படத்தை நம்ம நயன்தாரா அவர்கள் சொந்த காசு போட்டு எடுத்தாங்க. அந்த படமும் வெளிவந்து அட்டு ஃபிளாப் ஆயிடுச்சு. அந்த படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸுமே நம்ம நெட்ஃபிளிக்ஸ் தான். ஆனால் இந்த கனெக்ட் மூவி மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி பார்த்துருப்பாங்க போல இருக்கேன். நெட்ஃபிளிக்ஸ் தரப்புல இந்த படம் வெளிவந்து ஒன்றுத்துக்குமே உதவாம போனதுனால எங்களுக்கு அந்த படம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல. இதில் கோவம் அடைஞ்ச நம்ம நயன்தாரா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ படம் வாங்கலையா, அப்போ என்னுடைய டாக்குமெண்ட்ரி திருப்பி கொடு, நீ இதையும் ஸ்டீம் பண்ண வேணா எதையும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மேரேஜ் டாக்குமெண்ட்ரியும் கனெக்ட் மூவிக்கான டிஜிட்டல் ரைட்ஸ் ரெண்டுமே கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ ரீசெண்டாக அவங்களுடைய நடிப்பில் ஒரு படம் தியேட்டருக்கு கொண்டு வந்தாங்க, அன்னபூரணி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படத்தை ரீசெண்டாக நெட்ஃபிளிக்ஸில் ஸ்டீம் பண்ணாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புறேன். கடைசியில் அந்த படத்தையுமே இப்போதைக்கு நெட்ஃபிளிக்ஸ்லேருந்து தூக்கிட்டாங்க. சர்ச்சைக்குரிய காட்சிகள் வசனங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மத ரீதியாக இந்த படத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை கிளம்ப, அதனால நம்ம நெட்ஃபிளிக்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த படத்தை இப்போதைக்கு நெட்ஃபிளிக்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ அன்னபூர்ணி மூவி நெட்ஃபிளிக்ஸில் அவைலபிள் இல்லை. மேபி இந்த பிரச்சனைலாம் முடிச்சு மீண்டும் அது நெட்ஃபிளிக்ஸில் வருமா இல்லை போனதுதானா அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் இப்போதைக்கு அன்னபூர்ணி மூவி நெட்ஃபிளிக்ஸில் இல்லை. அக்ரிமெண்ட் போட்டால் அந்த திருமண ஃபங்க்ஷனும் வரல, அதுக்கடுத்து கனெக்ட் மூவியும் வரல. இப்போ வெளிவந்த அன்னபூர்ணியும் நெட்ஃபிளிக்ஸ்லேருந்து காணாமல் போயிடுச்சு. அதனால தான் சொன்னேன், நம்ம நயன்தாராக்கும் நெட்ஃபிளிக்ஸ்க்கும் ஏதோ ஜென்ம பாக்கி இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த பிரச்சனையை முடிச்சு இந்த படம் மீண்டும் வருதா இல்லை போனதுதானா அப்படி சொல்லிட்டேன்.